அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு மணிமேகலையுள்ள நூலுக்கு ஒன்லைனர் பார்க்க போகிறோம். மணிமேகலை ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று. மணிமேகலை டேஷ் காப்பியங்கள் ஒன்று, ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று. தொடர்நிலை செய்யுள் வரிசையில் தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலமாக திகழ்கின்றவை சிலப்பதிகாரம், மணிமேகலை. தொடர்நிலை செய்யுள் வரிசையில் தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலமாக திகழ்கின்றவை சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். மணிமேகலை துறவு என்ற பெயருக்கான காரணம் மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை கூறுவதனால். மணிமேகலை துறவு என்ற பெயருக்கான காரணம் மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை கூறுவதனால். புரட்சி காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் மணிமேகலை. பெண்மையை முதன்மைப்படுத்துதல். புரட்சி காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் புரட்சி காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் மணிமேகலை. தமிழ் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் மணிமேகலை. பண்பாட்டு கூறுகளை காட்டுவதனால மணிமேகலையை தமிழ் காப்பியம் என்றும் சொல்கிறோம். சொற்சுவையும் பொருட்சுவையும் இயற்கை வர்ணனைகளும் நிறைந்துள்ள காப்பியம் மணிமேகலை. சொற்சுவையும் பொருட்சுவையும் இயற்கை வர்ணனைகளும் நிறைந்துள்ள காப்பியம் மணிமேகலை. மணிமேகலை காப்பியம் எந்த சமயத்தை சார்ந்தது? பௌத்த சமயம். மணிமேகலை காப்பியம் எந்த சமயத்தை சார்ந்தது? பௌத்த சமயம். மணிமேகலை காப்பியத்தில் உள்ள மொத்த அடிகள் 4755 வரிகள். மணிமேகலை காப்பியத்தில் உள்ள மொத்த அடிகள் 4755 வரிகள். மணிமேகலை காப்பியத்தில் மொத்த வரிகள் எத்தனை? மொத்த அடிகள் 4755 வரிகள். மணிமேகலை காப்பியத்தில் உள்ள மொத்த காதைகளின் எண்ணிக்கை 30 காதைகள். மணிமேகலை காப்பியத்தில் உள்ள மொத்த காதைகளின் எண்ணிக்கை 30 காதைகள். மணிமேகலை காப்பியத்தில் முதல் காதை விலாவரை காதை. மணிமேகலை காப்பியத்தின் முதல் காதை விலாவரை காதை. மணிமேகலை காப்பியத்தின் இறுதி காதை பவத்திரம் அருக என பாவை நோற்ற கதை. பவத்திரம் அருக என பாவை நோற்ற கதை. சரி. மணிமேகலை காப்பியத்தின் 24வது காதை ஆபுத்திரனின் நாடடைந்த காதை. மணிமேகலை காப்பியத்தின் 24வது காதை ஆபுத்திரனின் நாடு அடைந்த காதை. மணிமேகலை காப்பியத்தின் பாவகை நிலைமண்டில ஆசிரியப்பா. மணிமேகலை காப்பியத்தின் பாவகை நிலைமண்டில ஆசிரியப்பா. முதல் சமய காப்பியம் என்று அழைக்கப்படுவது மணிமேகலை. முதல் சமய காப்பியம் என்று அழைக்கப்படுவது மணிமேகலை. மணிமேகலை காப்பியத்தின் வேறு பெயர்கள்: மணிமேகலை துறவு, முதல் சமய காப்பியம், அறக்காப்பியம், இரட்டை காப்பியம், சீர்திருத்த காப்பியம், பசிப்பினி மருத்துவ காப்பியம், துறவு காப்பியம், புரட்சி காப்பியம், பண்பாட்டு கூறுகளை கூறும் தமிழ் காப்பியம். மணிமேகலை காப்பியத்தின் வேறு பெயர்கள் யாவை? மணிமேகலை துறவு, முதல் சமய காப்பியம், அறக்காப்பியம், இரட்டை காப்பியம், சீர்திருத்த காப்பியம், பசிப்பினி மருத்துவ காப்பியம், துறவு காப்பியம், புரட்சி காப்பியம், பண்பாட்டு கூறுகளை கூறும் தமிழ் காப்பியம். ஆசிரியர் குறிப்பு.